தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வென்ற தமிழக வெற்றிக் கழகம் தற்போது சில கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறது. கூட்டணி என்ற பெயரில் ஆதரவு அளித்தவர்களுக்கு அமைச்சரவையில் பங்கும் அளித்து அழகு பார்த்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்களை நிகழ்த்தி வருகிறார். குறிப்பாக கடந்த கால தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவை ஒரு பொருட்டாக மதிக்காத விஜய் தேர்தலுக்கு பிறகு அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை தன் பக்கம் இழுத்து வருகிறார். அவராக இழுத்து வருகிறார்களா அல்லது அவர்களாகவே வருகிறார்களா என்பது வேறு விதமான விவாத பொருளாக இருந்தாலும் தற்போது அதிமுகவின் முக்கிய தலைகளின் எண்ணிக்கை அதிக அளவில் அதிமுகவை விட தாவேகாவின் பக்கம் அடியெடுக்க துவங்கியிருப்பதால் அரசியல் நோக்கர்களால் இது தாவேகாவா அல்லது மற்றொரு அதிமுகவா என்ற கேள்வி எழுப்பும் வகையில் பார்க்கும் இடமெல்லாம் அதிமுகவின் முக்கிய முகங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது காணப்பட்டு வருகிறது. பலரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வருவதால் எடப்பாடி பழனிசாமியின் தொடர்ந்து அதிர்ச்சிக்குள்ளாகி வருவதும் அதிமுகவின் உள்ள நிலைப்பாடாக உள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணையும் நிர்வாகிகள் சேவை மனப்பான்மையோடு வரவில்லை என்ற விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர், மேயர், மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பல முக்கிய பொறுப்புகளை குறிவைத்துதான் அவர்கள் தாவேகா பக்கம் வருவதான குற்றச்சாட்டுகளும் சொல்லப்படுகிறது. இதற்கு தேவையான பொருளாதார வலிமையும் தனிப்பட்ட செல்வாக்கும் அவர்களிடம் உள்ளதால் தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் வெற்றி பீடத்தை அலங்கரித்து விடலாம் என்ற கனவுகளோடு காத்திருக்கிறார்கள். அதிமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளிலிருந்து தாவேகாவில் இணைவர்களின் மனநிலை இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் ஆரம்பகால அரசியல் பயணங்களுக்கு துணை நின்றதோடு கட்சி ரசிகர்களாகவும் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தளபதிகளாகவும் களப்பணியில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய அர்ப்பணிப்பு பணிகளை ஆற்றிய பலரும் தற்போது கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்தும் மாற்றுக் கட்சிகளிலிருந்தும் ஏராளமான பல முக்கிய முகங்கள் தாவேகாவில் வந்த வண்ணம் இருப்பதால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பனையூரில் சந்தையில் கூடுவதைப் போல மக்கள் ஏராளமானோர் வந்து அதிமுகவில் இருந்தும் மற்ற மாற்றுக் கட்சிகளில் இருந்தும் வந்து சாரசாரையாக வந்து தாவேகாவில் இணைவதால் தற்போது தாவேகாவில் கனவுகளோடு அரசியல் களத்தில் முதலமைச்சர் விஜயை நம்பி தங்களின் அரசியல் பயணத்தை தொடங்கிய பலரும் தங்களுக்கான எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். வந்தவர்களை வரவேற்பது வழக்கம்தான். ஆனால் வந்தவர்களுக்கே வழங்கும் வாய்ப்புகளை வழங்கி போனால் கட்சியில் இத்தனை காலம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கும் தங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடுமா என்ற ஏக்க குரலில் காத்து இருக்கிறார்கள் தாவேகாவின் தொண்டர்கள். இது தாவேகா கட்சிதானா அல்லது மற்றும் ஒரு அதிமுகவா என்ற கேள்விகளை தற்போது எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள். பார்க்கும் திசையெல்லாம் அதிமுகவின் முகங்களாகவும் பணமும் செல்வாக்கும் கொண்ட முக்கிய முகங்களும் மாற்று முகங்களும் இங்கே தாவேகாவில் இணைந்து கொண்டிருப்பதால் தாவேகாவின் நிலைமை எதுவாக இருக்கும் என்று ஆரம்ப காலத்திலிருந்து விஜய்க்காக கொடிபிடித்து போஸ்டர் ஒட்டி கட்சிக்குள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் இன்னும் காத்திருக்க வேண்டிய நிலைதானா என்ற கேள்விகளோடு தங்களின் இயக்க குரலை ஓங்கி ஒலிக்க துவங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தாவேகா தன்னுடைய நிலைப்பாட்டை என்ன செய்ய போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.